உன்னை ஏன் கர்த்தர் ரட்சித்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? நீ அழிகிற சொத்தை கேட்கிறார். ஆவியானவர் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? இந்த அழிகிற சொத்தை கேட்காத, அழியாத சொத்து ஒன்று இருக்கு, அதை கேளு. எது அழியாத சொத்து? நீ ஏறெடுக்கிற ஜெபம் எதுக்கு தெரியுமா? மன்றாட்டு என்ன ஆகும் தெரியுமா? என் ஜனங்களாக இருக்க வேண்டும். ஏன்? அந்த ஆத்துமாக்கள் உன்னோடு கூட பரலோகத்துக்கும் வரும். அதுதான் அங்கே நிற்கும். அங்கே வந்து உன் கூட சாட்சி கொடுக்கும். நீ சம்பாதிச்ச ஆத்துமாக்கள் உன்னோடு கூட பரலோகத்தில் வந்து நிற்குமே, அதுதான் உன்னை விண்ணப்பமாக இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து இயேசுங்க எல்லாத்தையும் கொடுத்தது வேணான்ட்டு போயிட்டார். எதுக்கு இயேசு வந்தார்? அவர் சொல்ற, ஏன்பா இதுக்கா நான் வந்தேன்? இதை விட மேலான ராஜ்யம் ஒன்று இருக்குது, பரலோக ராஜ்யம். அதுக்கே நான் ராஜாப்பா. சகலம் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டது. நான் தேவனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தேன்ப்பா, வலது பார்சத்தில் உட்காந்துருந்தேன்ப்பா. எல்லாத்தையும் எனக்கு தான்ப்பா உண்டாக்கி கொடுத்தாரு. அந்த ராஜ்யத்துக்கு ஈக்குவலான ராஜ்யம் உலகத்திலே இல்லைப்பா. இது எல்லாத்தையும் காட்டிட்டு என்ன அதை கேட்குறியா? எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு என்ன வேணும்? நான் வந்தது, என் உயிரை பணையம் வைத்தது என் ஜனங்களை மீட்பதற்கு. அப்போ யோசித்து பாருங்க, இதுதான் ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய வேண்டுதலாக இருக்கணும். நீங்க இன்னும் எதை வேண்டிக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? கர்த்தர் செங்கோல் நீட்டி ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்படி கொடுக்கப்படும், என் நாமத்தினால எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். அதான் இங்கே இருக்கு. அவர்கள் என்னென்னலாம் கேட்டாங்களோ எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்னு இருக்கு. அதைத்தான் இயேசுன்னு சொல்றாரு, கிடைக்காதுன்னு சொல்லல. ஆனா உன் விண்ணப்பம் என்ன? உன் ஆட்டிடியூட், உன்னுடைய பிரேயர் ரெக்வெஸ்ட் என்னவா இருக்கு? இன்னும் இதே தான் இருக்கா? இன்னும் உன்னை வந்து இப்படியே தான் சொல்லி கொடுக்குறாங்களா? நீ போயிட்டு இருக்கிறது பென்ஸு, இதுலயே கொஞ்சம் மேலான இதில் கீழே ஆண்டவர்கிட்ட நீ உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுல வந்து 3 ஃப்ளோர் தான் இருக்கு, இன்னும் 7 ஃப்ளோர் ஆக்கல. இதுதான் உன் விண்ணப்பமா? இதில் என்னதான் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரப்போகுது? இப்பவே கர்த்தர் நம்மளை நல்லா தானே வச்சிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் 3 வேளை ஆகாரம் இல்லாமல், 2 வேளை ஆகாரம் இல்லாமல், 1 வேளை ஆகாரத்தோடு கூட வாழ்றவர்கள் உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்கிறான்? 2 வேளை ஆகாரத்தோடு இருக்கிறவங்க எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க? உனக்கும் எனக்கும் கர்த்தர் போதுமான ஆகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் மழையிலும் வெயிலையும் தங்கறதுக்கு இடம் இல்லாமல் டென்ட் போட்டு எத்தனை நாட்டோடைய எல்லைகளில் அகதிகளாக புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? எத்தனை பேர் உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லி கடல்லையும் தரைமார்க்கமாகவும் நாடு விட்டு நாடு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவைகளுக்கெல்லாம் மத்தியில் கர்த்தர் உனக்கு ஒரு கூடாரத்தை கொடுத்து சந்தோஷமா உட்கார வைத்து குடும்பத்தோடு கூட வாழ வச்சிருக்கிறாரு. இன்னுமா உன் தேவை இது மேலேயே இருக்குது? அப்படியானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. என் தேவை இனிமேட்டு என்ன தெரியுமா? ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் காட். போதும்பா, நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்கேன். என் தேவை இனி ஆத்துமாக்களாக இருக்கணும். என் ஜீவனுக்கு பதிலாக எனக்கு ஆத்துமாக்களை கொடும், என் மன்றாட்டுக்கு பதிலாக ஆத்துமாக்களை கொடும். நான் பண்ற ஒவ்வொரு ஜபமும் சோல்ஸ், ஆத்துமாக்கள். ஏன் இங்கே நீங்க கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, ஆனாலும் இது நிரந்தரம் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, எல்லா கன்னி மாடத்தில் எல்லாரோடையும் எஸ்தர் உட்காந்துருப்பா. எல்லாருக்கும் கிடைச்சது எஸ்தருக்கும் கிடைச்சிருக்கும். எஸ்தருக்கு தெரியும், நான் ராஜகுமாரத்தி ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், இது எனக்கு வேஸ்ட்டு. ஏன்? இதுக்கப்புறம் நான் எங்க இந்த இடத்துல இருக்க போறேன்? நான் தான் அரண்மனைக்குள்ள போய் ராஜாவோட அந்த புறத்தில் இருப்பேனே. அப்போ அங்க இருக்கிறதானே எனக்கு நிரந்தரம். நான் சாவர வரைக்கும் ராஜகுமாரத்தி வஸ்தி ஆயிட்டேன்னா, அந்த போஸ்டிங்க்கு நான் வந்துட்டேன்னா, அதுக்கு பிறகு அதுதானே எனக்கு நிரந்தரம். இந்த கன்னி மாடத்தில் இவங்களோட உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த சந்தோஷமா? இல்லை இல்லை, இது நிரந்தரம் இல்லை. என்னுடைய டார்கெட் நான் உள்முற்றத்துக்கு போய் ராஜா கிட்ட போயிடணும். அப்போ பரலோக அப்படிப்பட்ட எஸ்தருக்கு அப்படி என்ன இருக்கும்னா, நான் இந்த பூமியில் இருக்கிறேன், இங்கே எனக்கு கேட்டது கிடைக்குது, ஏன் நீ கேளு கிடைக்கணும், இல்லைன்னே சொல்ல. ஆனால் என்னுடைய எண்ணம் இது அல்ல. என்னுடைய எண்ணம் உள்முற்றத்திலே பரலோகத்தில் என் ராஜாவினுடைய வலது பார்சத்தில் நான் உட்கார போகிறவன். அங்கே எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அங்கே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை நான் போய் கேட்பேன். இப்பொழுது சொல் எஸ்தர், உன்னுடைய தேவை என்ன? இப்பொழுது இயேசுவினுடைய தேவை என்ன? இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் மகிமை அல்ல. என் மேல இருக்கிற வஸ்திரத்தை கூட எடுத்து நீங்க சீட்டு போடுங்க, அத்தனைக்கு பதிலாக ஆத்துமாக்களை கொடுத்துருங்க. அத்தனைக்கு பதிலாக எனக்கு ஆத்துமாக்களை கொடுத்துருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மிஷனரியும் அப்படிதான் போயிட்டு இருக்கிறான். தன் குடும்பத்தை விட்டு, பிள்ளையை விட்டு, எல்லாத்தையும் அல்ல, குடும்பத்தை பிள்ளையை தூக்கிக்கிட்டு தெரியாத ஒரு காட்டுக்கு, தெரியாத ஒரு மலைக்கு, எதுக்கு ஜீவனை பணைய வச்சு உள்முற்றத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு மிஷனருடைய தேவை என்ன? அங்க போய் பென்ஸ் வாங்கணும்னு போறானா? ஒரு மிஷனுடைய தேவை என்ன? அங்க எப்படியாவது போய் 50,000 பேர் உட்கார சர்ச் கட்டணும்னு போறானா? அவனுடைய ஒரே நோக்கம், என் ஜீவனுக்கு பதிலாக ஜனங்கள், என் மன்றாட்டுக்கு பதிலாக ஜனங்கள். இது அவன் ஜீவனை பணை வச்சு போகட்டும். அட்லீஸ்ட் நாம பண்ற ஜெபமாவது அதுக்காவது இருக்கலாமே, நம்முடைய விண்ணப்பம் அதுக்காவது இருக்கலாமே. இன்னைக்கு நம்ம விண்ணப்பம் கூட அதுக்கு பண்ணலனா இப்படி நாம சாதாரண கன்னி மாடத்தில் இருக்கிற பெண்களை போல இருக்கிறோம். அங்கே என்ன கிடைக்குதோ அதிலே திருப்தி ஆகிறோம். நம்முடைய விண்ணப்பம் அதுவல்ல. உள்ள போனாலும் ராஜாவே சொன்னாலும் சரி,
ராஜாவே சொல்லட்டும், உனக்கு ராஜ்யத்தில் பாதி எடுத்துக்கோ. இல்லை ஆண்டவரே இது வேணாம். ஏன் நான் ராஜ்யத்தில் 127 எனக்கு கிடைக்கும் ராஜா. ஏன் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா 127க்குமே நான் தானே ராஜகுமாரத்தி. நான் இதில் என்ன பாதியை வாங்குறது, நான் முழுசாக வாங்கிக்கிறேன். அப்புறம் என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஆத்துமாக்களை கொடுங்க. நான் ஒரு நாள் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். நான் ஒரு நாள் உங்கள் அருகில் வந்து உட்காந்துக்கிறேன், வலது பார்சலில் உட்காந்துக்கிறேன். இந்த விண்ணப்பம் தான் உன்னுடைய விண்ணப்பமாக இருக்கணும். இந்த விசுவாசம் உனக்கு இருக்கணும். இந்த பூமியில் நீ எது வாங்கினாலும் பாதி தான், ஆனால் பரலோகத்துக்கு போயிட்டா முழுசு. நாம் தேவனுடைய பக்கத்தில் வலது பார்சத்தில் சபை ஸ்திரீயாக மனவாட்டியாக உட்கார்ற இடத்துல உட்காரணும். அங்கே என்ன நமக்கு தேவையோ அதை இங்கே கேட்கணும் ராஜா கிட்ட. இந்த தேவை தான் எஸ்தர் கேட்ட தேவை. அதுதான் வசனம் சொல்லுது, நீ உன் பலவீனமான காரியங்களை கேட்குறப்பா, நீ பலமாக கேட்கறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். எது பலன்? பூமியில் இருக்கிற எதை கேட்டாலும் அது பலவீனம். இது பலன் தெரியுமா? அழியாதது பலன். ஒரு பலவீனனுக்கும் பலவானுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் ரொம்ப பலவீனங்க, ஹாஸ்பிட்டல்லே இருப்பார், எப்போ சாவார்னு தெரியாது. அவர் பாருங்க ஆள் நல்லா ஸ்டவுட்டாக இருக்கிறார், நல்லா பலமாக இருக்கிறாருங்க, இன்னும் 10-15 வருஷத்துக்கு தாங்குவார். அதே மாதிரி தான் இன்னும் விண்ணப்பத்திலையும் பலன் இருக்குது, பலவீனம் இருக்குது. அழிஞ்சு போகிறதை கேட்கறது பலவீனமான விண்ணப்பம். அழியாதவைகளை கேட்பது ஆத்மா அழியாது, அது பரலோகத்தில் உன் கூட இருக்க போது, நீ சம்பாதிக்கிற அத்தனாத்மா அங்கே வரும். அதுதான் பலமான விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது எதையுமே கேட்காதீங்க. நான் சொல்கிறேன், இது எதையுமே கேட்காதீங்க. இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். குருவிக்கு கொடுத்தவர், பூக்கு கொடுத்தவர், சாலமோனுக்கு கொடுத்தவர், அதிலும் மேலானவர் பெரியவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இன்னும் மேலானவைகளை நமக்கு தரவும் வல்லமையுள்ளவராய். இந்த பூமியில் இப்போ நம்ம வேணான்றோம், அதனால் எதுவுமே வேணாம் உதறிட்டோமா? எல்லாம் அவர் என்ன கொடுக்குறோ அதை வச்சுக்கிட்டு அப்பப்போ ஓடிக்கிட்டு இருக்கணுங்க. அந்த இடத்துல ஒரு போட்டு தேவைப்படுது, அந்த போட்டில் ஏற்பா எல்லாம் போகலாம். இவ்வளோ பேர் போட்டில் போய் 12 பேர் ப்ளஸ் இயேசு 13 பேர் போட்டில் போய் அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரணுன்னா போட்டுக்கு ரொம்ப செலவாகும். என்ன செய்யலாம்? நீங்கள் 6 பேர் இங்கே இருந்துக்கோங்க, நான் 6 பேர் அங்கே போய் கூப்பிட்டு போய் மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு வந்துடுறேன் நான் இயேசு சொன்னார். 12 பேரை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் சாப்பாடு செலவு ரொம்ப ஆகும், ஒரு 6 பேர் இங்கே இருங்க, நான் 6 பேரை போய் முடிச்சுட்டேன் ஒரு சாப்பாடு செலவு, அப்படியா சொன்னார்? இல்லை, வாங்க 12 பேர் தேவை இருக்கா? 13 பேரும் போகும். இன்றைக்கி இருந்தால் என்ன சொல்லுவாங்க? எங்கே பாரு 13 பேர் மொத்தமாக கிளம்பி ஒன்றா வந்துடுறாங்கப்பா அப்படி தான் சொல்லுவாங்க. அதை பற்றி கவலையே கிடையாது. தேவை உள்ள எதுவாக இருந்தாலும் தேவன் தருவார். வாட் எவர் இட் இஸ். உன் ஊழியத்தின் தேவை, உன் ஆவிக்குரிய தேவை, உன் உலகத்தின் தேவை, உன் பிள்ளைகளின் தேவை எல்லாத்தையும் பரலோகம் பார்த்துக்கோ. அதெல்லாம் தர மாட்டேனே கர்த்தர் சொல்ல. ஆனால் உன் தேவை அது அல்ல. என் விண்ணப்பம், என் மன்றாட்டு அது அல்ல. என் மன்றாட்டு ஆத்துமாக்கள். அதை நான் கேட்பேன், ஆண்டவர் இது எனக்கு தருவார். ரெண்டாவதாக எஸ்தர் கேட்டதில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் ஆவியானவருடைய அந்த நடத்துதல் பாருங்களேன். எஸ்தர் போய் கேட்ட உடனே ராஜா வந்து ஓகே சொல்லிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தர் கேட்ட விதத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 8ஆம் அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகம் 3வது வசனம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது, நல்லா கவனிங்க, விழுது அழுது ஆகியான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்ய யோசிக்க யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். இந்த விண்ணப்பத்தோடு கூட அவள் எதை சேர்த்துக்கிட்டா தெரியுமா? கண்ணீரை சேர்த்துக்கிட்டான். ஆத்துமாக்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும் போது கண்ணீரை சேர்த்துக்கணும். கண்ணீரோடு சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வாசிங்க ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 26 நம்ம பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் சொன்னமே, அவர் எப்படி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் பாருங்களேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, அப்படியே அவரால் வாக்குக்கு அடங்கலையாம், வார்த்தையில் சொல்ல முடியாத பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்கிறார். அவரால் வந்துட்டு என்ன செய்ய முடியலையாமா, வார்த்தையிலே சொல்ல முடியல, அப்படி பெருமூச்சோடு ஆண்டவரே. இதுதான் விண்ணப்பம் செய்கிற முறை. அதாவது வார்த்தையோட அழகாக நீங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே உனக்கு ஆத்ம பாரம் அழுத்துமானால் உங்களால் அழாமல் இருக்க முடியாது. இயேசு அழுத இடங்களெல்லாம் பாருங்கள். எருசலேமை பார்த்து ஒரு அழுவார். உனக்கு கிடைச்ச இந்த நாளிலாவது நீ சமாதானத்தை தெரிஞ்சு கொண்டா நலமாக இருக்குமே. இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். இன்னொரு இடத்துல பாருங்கள், மரியாள் அழும்போது, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் லாசரு மரித்த போது மரியாள் அழுத போது இயேசு கண்ணீர் விட்டார். நீ அழுதினா தேவனால் அழாமல் இருக்க முடியாது. நீ அழுதினா ஆவியானவரால் அழாமல் இருக்க முடியாது. ஆவியானவருக்கு என்ன சொல்லி கொடுக்குறார் தெரியுமா? உன் விண்ணப்பம் நிறைவேறுவதற்கு உன் கண்ணீர் ஒரு மூலதனம். ஆனால் இதை மாய்மாலமாக செய்யக்கூடாது.
ஒரு சிலருக்கு பாரம் இருக்காது, துக்கம் இருக்கும். பாரம் வேறு, துக்கம் வேறு. துக்கம் தொண்டை அடைச்சா கண்ணில் தண்ணி வரும். இது யூஷுவல், எல்லாருக்கும் வரும், அத்தனை பேருக்கும் வரும். ஆனால் ஒரு சிலர் எதுக்குமே கலங்க மாட்டான். அவன் அழுதான்னு வச்சுக்கோங்களேன், அவன் சொல்லுவாங்க, அவனே அழுதுட்டாயா, அவன் இருதயமே உடஞ்சிருச்சு, அவனே கல்டிஞ்சு அவனே அழுகுறாயா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதைத்தான் சொல்கிறேன். எதுக்குமே அழாத நீ ஆத்துமாக்களுக்கு அழணும். சிலர் எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க, அவங்கள விட்டுருவோம். அவங்களுக்கு கரண்ட் போனால் கூட அழுவாங்க. அவங்க உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் கரண்ட் போச்சு என்ன நடக்குமோ, அவங்க சிலர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஐயோ திடீர்னு கீழே கண்ணாடி டம்ளர் விழுந்து உடஞ்சிருச்சு, என்ன நடக்குமோ இன்னைக்கு. ஒன்றும் நடக்காது. அது கை தவறி கீழே விழுந்து. ஒரு நாளைக்கு கண்ணாடி செய்கிற கடையில் எத்தனை கண்ணாடி உடையுது. அப்போ வேலை செய்கிறவங்க வீட்டிலலாம் அபசகனமாக நடக்குதா? எத்தனை கரண்ட் வேலை செய்கிறாங்க, அவங்க செய்யும் போதே ஃபியூஸ் கேரர் எடுத்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் வேலையே செய்வாங்க. அதனால் அன்றைக்கி என்ன அபசகனமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த மாதிரி உடனே துக்கம் வந்துடும். துக்கம் அன்னைக்கு ஏதாவது நடந்த உடனே சொல்லுவாங்க, எனக்கு அப்போவே தெரியுங்க, காலையிலே கண்ணாடி உடஞ்சிச்சு. இந்த துக்கத்தை, இந்த கண்ணீரை கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் எந்த கண்ணீரை சொல்கிறார் தெரியுமா? அழாத இயேசு. இயேசுக்கே எல்லாம் தான் தெரியுமே. இயேசு யாரு? எவனை பார்த்தாலும் தைரியமாய் பேசுகிறவர், முகதாட்சண்யம் இல்லாதவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரே ஒரு இடத்துல உடஞ்சி அழுகிறார் பாருங்க. எதுக்கு? எருசலேமினுடைய ஆத்துமாக்களை பார்க்கும்போது, எருசலேம் பட போகிற பாடுகளை பார்க்கும்போது, எருசலேமே இன்னைக்காவது நீ மனம் திரும்ப மாட்டியா? கிடைச்ச இந்த சம்பத்தையாவது நீ பயன்படுத்தி கொள்ள மாட்டியா? கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்வது போல எத்தனை முறை உன்னை நான் சேர்த்துக்கொண்ட தயாராக இருந்தேன். அதுதான் ஆத்மா பாரம். அந்த அழுகை நான் சொல்கிறேன், அந்த அழுகையோடு நீங்கள் பண்ணுற விண்ணப்பம் ஆத்துமாக்களை கொடுக்காம போகவே போகாது. பரலோகத்தை அசைக்காமல் போகவே போகாது. கன்ஃபார்மாக பரலோகத்தை அசைக்கும். நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள் விண்ணப்பத்தை, அது கன்ஃபார்மாக அந்த அந்த நீங்கள் ஏறெடுக்கிற அந்த ஒரு கூட்டமோ அல்லது ஒரு சுவிசேஷ கூட்டமோ அல்லது ஒரு ஒரு மக்களுடைய விடுதலையோ ஏதோ ஒன்று கன்ஃபார்மாக நடக்கும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அந்த இடத்துல ஒரு பெரிய ஊழியர் தன்னுடைய கூட்டங்கள் தொடங்குவதற்கு முன்பதாக 3 நாளைக்கு முன்னாடியே என்ன செய்வார்னா, அங்கே போய் தன்னுடைய மக்கள் ஒரு சிலரை ஒரு 10 பேரை அனுப்பி ஜோமனை சொல்வார். உண்மையாக ஜெபிக்கிறவங்கள அனுப்பி விடுவார். அனுப்பி விட்டு அந்த கிரவுண்டை சுற்றி சுற்றி ஜோமனை சொல்வார். ஒரு சிலரெல்லாம் அழுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நாங்கள் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஒர்க் பண்ணும்போது நான் சொல்கிறது வெளிநாட்டிலேருந்து ஒரு ஊழியர் சொல்கிறேன். அவர் முன்னாடி அவர் வரத்துக்கு முன்னாடியே அவங்க ஆட்கள் 10 பேர் வருவாங்க. அவங்களோட வேலை வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க பண்ண இந்த மீட்டிங் இங்கே நடக்க போதுன்னா அந்த 3 நாளைக்கு முன்னாடி அந்த நடக்கிற இடத்த சுற்றி சுற்றி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே கிரியை செய்யுங்கப்பா, இங்கே வரக்கூடிய அத்தனை ஆத்மாவும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ஒரு ஆத்மா கூட கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே, அங்கே விடுதலையோட வரணும் ஆண்டவரே, அத்தனை பேரும் விடுதலை ஆகணும் ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் சுகமாகணும் ஆண்டவரே. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. 3ஆவது நாள் முடிவில் என்ன ரிசல்ட் இருக்குன்னு தெரியுங்களா? வீல் சேரில் வந்தவங்களாம் எழுந்திரிச்சு நடப்பாங்க. அப்படியே ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தவங்களாம் ஏஞ்சி உட்காந்துருப்பாங்க. எத்தனை பேர் மனம் உடஞ்சி அழுவாங்க தெரியுமா? இயேசு என்னை விடுதலையாக்கினாருன்னு. உன் அழுகைக்கு பதில் வராமல் போகவே போகாது. ஆனால் எதுக்கு அழணும்னு இருக்கு? எஸ்தர் எதுக்கு அழுதாங்க? ராகேல் எதுக்கு அழுதாலாமா? எனக்கு பிள்ளை கொடும் என்று அழுதாள். அதுக்கு அழுது வேற, அதனுடைய பர்சனல் விண்ணப்பம். அதை கர்த்தர் செஞ்சுட்டு போயிடுவார். அது ரொம்ப ஈஸி. ஆனால் ராஜாவின் உள் சமூகத்துக்கு போகும்போது இயேசு ஒரு இடத்துல எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னு வசனம் சொல்லுது பாருங்க. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. நமக்காக வேண்டுதல் அங்கே உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம். யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே எல்லாத்தையும் முடிச்சிட்டம்பா, ஜாலியாக இருக்கலாம்ல. அவர் விண்ணப்பத்தை ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறாரா நமக்காக. எங்கே? பிதாவின் வலது பார்சத்தில் உட்காந்து, பக்கத்தில் உட்காந்து விண்ணப்பத்தை ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? உனக்கு விரோதமாக ஒருத்தன் விண்ணப்பத்தை ஏறெடுத்துக்கிட்டு இருக்கிறான். இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். உங்களுக்கு எனக்கு விரோதமாக ஒருத்தன் குற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவரை இவன் இப்படி பண்ணுறான், ஆண்டவரை அவன் அப்படி பண்ணுறான், ஆண்டவரை இந்த மாதிரி குற்றப்படுத்துகிற ஒரு குரூப் இருக்கான். யாரு? பிசாசு நிற்கிது. அவன் ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறான் விண்ணப்பத்தை இரவும் பகலும். அவன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது அவனுக்கு அகைன்ஸ்டாக உனக்காக எனக்கு அவன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறது யார் தெரியுமா? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து தம்முடைய ரத்தத்தாலே உள்ளே பிரவேசித்து சரீரம் என்கிற திரைச்சலை வழியாக உள்ளே நுழைந்து தன்னுடைய ரத்தத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கே உனக்காக விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உட்கார்ந்து விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது உனக்குள்ள ஆவியானவர் சொல்லுவார், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட இப்படி ஜெபம் பண்ணு,
இப்போ அழுது ஜெபம் பண்ணு, உன் இருதயத்தை உடைக்க பண்ணுவார். நீ அழுது பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அங்கே இயேசு ஏறெடுக்கும் போது பூமியிலே ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது ஆகும் என்று சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவரும் நீயும் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அது ஆகும். ஆவியானவர் உனக்காக கிரியை செய்யும், உனக்காக வாக்கு கடந்த பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுப்பார். உன் ஜெபம் கண்ணீரின் ஜெபமாக, அழுது ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கணும். அதை தான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நீ அழுது ஜெபம் பண்ணணும், கண்ணீரோடு கூட. நீ அப்படி ஜெபிக்கும் போது ராஜாவால் உன்னை தாண்டி எங்கேயும்